பூதலூர் விண்ணமங்கலம் கிராமத்து மக்கள் இன்னைக்கு வீதிக்கு வந்து காலி குடங்களோட போராடிட்டு இருக்கிறாங்க. காரணம், ஒரு வாரமாக குடிநீர் விநியோகம் இவர்களுக்கு நடைபெறவில்லை. பொறுத்து பொறுத்து பார்த்த மக்கள் கடைசியில பொறுமை இழந்து காலி குடங்களுடன் இன்னைக்கு வீதியில வந்து போராடிட்டு இருக்கிறாங்க. போராடக்கூடிய மக்கள் என்ன சொல்றாங்க பாருங்க. கிராமத்துக்கு 26,98,250 ரூபாய் பண்டு ஒதுக்கிருக்காங்க. கேட்டா தண்ணி புது பைப் லைன் போடுங்கிறதுக்கு பண்டு இல்லைங்கிறாங்க. 1க்கு 2 டேங்க் வெண்ணமண்டல இருக்கு, ஆனா தண்ணி வர மாட்டேங்குது. ஒரு மாசம் போராட்டம். ஒருத்தவங்க எங்க ஊர்ல ஒருத்தவங்க டெத் ஆயிருக்காங்க, அவங்களுக்கு தண்ணி போனங்கிறது தண்ணி இல்ல, வெளியில தண்ணி வாங்கி அவங்களுக்கு இறுதி சடங்கு பண்ணாங்க. இது கவர்மெண்ட் தான் ஒரு நியாயம் வழங்கணும். என்ன சார்? முரளிதரன் விண்ணமங்கலம். 5 நாளா தண்ணி இல்ல. ஏற்கனவே தண்ணி குடிக்க போய் ஒரு நாள் அடிபட்டு செத்து போயிருக்காரு வேளாண். இப்ப தொடர்ந்து வட்டார வளர்ச்சி அலுவலகத்தை சொல்லி எந்த பலனும் இல்ல. கிராம காசுல 60,000 ரூபாய் கொடுத்து புது மோட்டார் வாங்கி போட்டிருக்காங்க. இந்த தொட்டி எல்லாம் கழுவவே இல்லை. தொட்டி அந்த இதெல்லாம் ஒரே சும்மா தேதியை மட்டும் மாத்தி மாத்தி வைக்கிறாங்க. அது எல்லாம் பாசம் முடிச்சு புதுக்கோட்டை மாவட்டத்துல வந்தது மாதிரி ஏதாச்சும் ஒரு வியாதி வந்த அன்னைக்கு தான் இந்த அரசாங்கத்துக்கு தெரியும். ஏன்னா இது வந்து ரொம்ப இந்த அரசாங்கம் இந்த கண்டுக்கிறதே இல்லை. இப்போ புதுசா வந்திருக்க அரசாங்கமும் இது பண்ணணும் தான் நாங்க இந்த பொதுமக்களுக்கு இடையூறு செய்யணுங்கிறதுக்காக செய்யல. ஏன்னா இது எங்களுக்கு வந்து ஒரு அம்மா செத்து போயிட்டு அதுக்கு இறுதி சடங்கு பண்றதுக்கு 1,800 ரூபாய்க்கு தண்ணி வாங்கியிருக்கோம், டேங்கர் தண்ணி. இதெல்லாம் ஒரு இல்லாத வீட்டு பொண்ணு, அந்த வீட்டு பொண்ணு, அவங்க வீட்டுக்கு 1,800 ரூபாய்க்கு டேங்கர் தண்ணி விலை கொடுத்து வாங்கியிருக்கோம் அந்த பணத்தை குளியாட்டுறதுக்கு. இதெல்லாம் நாடு சுதந்திரம் அடைஞ்சு இவ்வளவு ஆகி எல்லா இதுதான் வருதுங்கிறாங்க. எங்களுக்கு இந்த தண்ணி பிரச்சனை செய்யல. இது பெரிய கொடுமையான அது. ராஜேந்திரன்.